பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வேத வசனத்துல நான் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று சாலமன் சொல்கிறார். பாருங்க, இன்றைக்கு தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடியதான மனப்போக்கும் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமான்களை உடைச்சிட்டா பெற்றோர் கேட்கும்போது, இல்லை நான் எதுவும் பண்ணலையே, அது தானா உடைஞ்சிட்டுது, நான் இங்கே தானே வச்சுட்டு போனேன் அப்படி சொல்லி தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறதில்ல, தவறுகளை மறைப்பதில் அந்த பிள்ளைகள் முற்படுவார்கள். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஆனா சாலமன் சொல்கிறாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்பதாக. இன்னைக்கு தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்துல முன் வருகிறவர்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறவர்கள், தற்செயல இந்த பாவத்தை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா பாவங்களை அறிக்கை எடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை கட்டிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆதியாகமோ 4 அதிகாரத்துல முதலாக இந்த பூமியில பிறந்த மனிதனாகிய இந்த காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான். கொலை செய்த போது ஆண்டவர் அந்த காயினை பார்த்து கேட்கிறாரு, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே அப்படின்னு. அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியாது, நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா, அவன் எங்க போனானோ எங்க வந்தா எனக்கு தெரியாது. பாருங்க, துணிகரமான வார்த்தை. இந்த காரியத்தை அந்த கொலை செய்வதற்கு பின்னணியில காயினும் ஆபேலும் அண்ணனும் தம்பியும் 2 பேரும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி போனார்கள், காணிக்கை கொண்டு போனார்கள். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அது ஆடுகள்ல தலையீட்டானவைகள்ல கொழுமையானதை ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு போனான். காயின் விவசாயம் பண்ணுகிறவன், விவசாய காரியத்துல கர்த்தருக்கு சில பொருட்களை காணிக்கையை கொண்டு போனான். ஆனா கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, தன்னை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்கிறதான அந்த கோபத்துல ஆபேலோட வயல்வெளியில பேசி கொண்டு இருந்தான். பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சு முத்தலாகி காயின் ஆபேலை கொன்று போட்டான். கொன்று புதைத்திருப்பான், என்ன பண்ணான்னு தெரியாது, கொன்று போட்டான். கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறாரு, காயினே, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே அப்படின்னு. அவன் சொல்ல, எனக்கு தெரியாது, அவன் எங்க போனாலும் எனக்கு தெரியலையே, நான் அவனுக்கு காவலாளியா, அவனுக்கு காவலுக்கு என்ன வச்சிருக்கிறீரு அப்படின்னு ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனோட இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது, நீ இந்த காரியத்தை செய்தபடினாலே பாவம் வாசற்படியில படுத்திருக்கும், நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். பாருங்க, தன்னுடைய இரத்தத்தை வாங்கி கொண்டதான இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய், சபிக்கப்பட்டு அலைகிறவனா இருப்பாய். இந்த காயின் தன்னுடைய தவறை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டிருப்பானா, ஒருவேளை ஆபேலை கூட ஆண்டவர் உயிரோட எழுப்பி வர பண்ண முடியும். தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை, தன்னுடைய தப்பை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடவில்லை. ஆண்டவரிடத்துல இவன் வாழன்ற போய், ஆண்டவரே, இந்த மாதிரி நானும் தம்பி விளையாடிட்டு இருந்தோம், ஏதோ பேசி இருந்தோம், ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டுது, அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ஆபேலை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்க முடியும். அல்லது ஆண்டவரே வந்து கேட்கிறாரு, உன் தம்பி எங்க அப்படின்னு. அப்போதாகிலும் இப்படிதான் தவறு நடந்து விட்டது, அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லியிருப்பானா ஆண்டவர் காயினையும் மன்னித்திருப்பார். ஆனா தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாம எடக்கு முடக்க பேசுறான். எனக்கு தெரியாது, எங்க போனான்னு எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியா, அவனுக்கு பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கவா அப்படின்னு கேட்டதுனால ஒரு சாபத்துக்குள்ளாக மாற்றப்பட்டான், நிலையற்று அலைகிறவனாய் காணப்பட்டான். அந்த காயினுடைய முடிவு
லாமேக்கு அவனை கொன்று போட்டான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறுகளை, சின்ன தவறோ பெரிய தவறோ ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடும் போது அவைகளை மன்னிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இதே போலதான் 2 சாமுவேல் 11 அதிகாரத்துல தாவீது உரியாவை ஆள் வைத்து கொலை செய்தான். 12 அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இப்படி கொலை செய்து விட்டாயே அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்டதும் தாவீது மனங்கசந்து அழுது, நான் கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டான். நீங்க 12 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கும் போது தாவீது சொல்கிறார், நான் கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தேன். அந்த தாவீதை கர்த்தர் மன்னித்தார், அவருடைய தவறுகளை மன்னித்தார், அவனை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றினார் என்று வாசிக்கிறோம். தாவீது இச்சை உள்ளவனாகி பச்சைப்பாலுக்காக அந்த பெரிய தவறை செய்தான். அவனுடைய புருஷனை கொண்டு போட்டான். ஆனா அந்த தவறை தான் ஒத்துக்கொண்டபடினாலே, இந்த தவறை ஆண்டவனா நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி பாவத்தை ஒத்துக்கொண்டபடினாலே அவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, அந்த தாவீதை தன்னுடைய இதயத்தை ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தாவீதை ஆண்டவர் மெச்சி கொள்ளுகிறார். அந்த தாவீதை போல பின் நாட்கள்ல ராஜாக்கள் ஆட்சி செய்யும் போது, என்னுடைய தாசனாய் தாவீதை போல நீங்க செய்யவில்லையே என்று ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ தேவனும் முன்பதாக உத்தமனா இருப்பதற்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் தாவீதை வைத்தார். அவன் தாவீதை போல தன்னுடைய பிதாக்களாகிய தாவீதை போல உத்தமமா நடந்தான், தாவீதை போல கர்த்தரை சேவித்தான், தாவீதை போல என்று ஒரு அடையாளமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இவனை தேவன் மாற்றினார். அருமையான என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். பாவங்களை ஒருவேளை காலம் தாழ்த்தி அறிக்கையிட்டாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. நீங்க யோசுவன் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆகான் தவறு செய்தான், ஆகான் திருடனான், திருடு மறைத்து வைத்தான். ஆனா காலம் தாழ்த்தி பாவத்தை அறிக்கையிட்ட போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. அந்த யோசுவாவை பார்த்து ஆகான் சொல்கிறான், மெய்யாகவே கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னதை எடுத்துக்கொண்டேன், கொள்ளை நேர்த்தியான பாபிலோன் சால்வை எடுத்துக்கொண்டேன், வெள்ளி எடுத்துக்கொண்டேன், பொண்ணு எடுத்துக்கொண்டேன், அவைகளை நான் மறைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை உள்ளபடி அவன் அறிக்கை செய்தான். அறிக்கை செய்த போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. காலம் தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானாலும் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டாகாது. நாம் பாவம் செய்யும் போது, பாவம் என்று நாம் உணர்த்தப்படும் போது உடனுக்குடன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானா நிச்சயமாக நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லவராய் காணப்படுகிறார். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை பாவத்தை அவர் மூடுகிறாரோ அவன் பாக்கியவான் என்று 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் மூடக்கூடாது, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மூட வேண்டும். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்ற விதத்துல வாசிக்கிறோம். நம் பாவத்தை அறிக்கையிடாம இருக்கிற வரைக்கும் நம்முடைய உள்ளத்துல ஒரு அமைதல் இருக்காது. தாவீது 32ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போனது, நான் என் அக்கிரமங்களை மறைக்காமல் என் பாவங்களை அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று அங்கே தாவீது சொல்லுகிறதை காண்கிறோம். பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க வேண்டுமானா நம்முடைய பாவத்தை மறைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட வேண்டியது மிக அவசியம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவா இருப்போம் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆகையினாலே இந்த கால வேளை இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார், உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களை மறைக்காம நம்முடைய வாழ்க்கையில என்ன தவறு இருந்தாலும், எந்த பாவம் இருந்தாலும், பவுல் சொல்லும் போது பாவிகள்ல பிரதான பாவி என்று சொல்லுகிறார். அந்த பிரதான பாவி ஆகிய பவுலையே மன்னித்த தேவன் உங்களை மன்னிக்க வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமா, ஆண்டோட சம இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமா, ஆண்டோர் உமக்கு கிருபை தருவாராக. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையிலும் எங்களோடு பேசின நல்ல வார்த்தையை நன்றி செலுத்துறோப்பா. இந்த பாவங்களை நாங்கள் மறைக்காமல், இந்த பாவங்களை அறிக்கையிட்டு உம்மிடத்திலிருந்து
இரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் எல்லாம் அநேக காரியங்களை தவறுகிறோம் என்று யாக்கோபு சொல்கிறார். ஏசப்பா ஒருவனும் தேவனும் முன்பா நீதிமான் இல்லை என்று ஆண்டவரே பவுல் நிருபத்திலே ரோமருக்கு எழுதுகிறார். ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரை கெட்ட பாவத்திலே பிறந்தவர்கள், பாவங்களை நாங்கள் அறிக்கையிடக்கூடிய கிருபைகளை தருவீராக. பாவங்களை மறைக்காமல் எல்லா பாவங்களை அறிக்கையிட்டு உங்களிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.